இந்தியாவோட ஒன் ஆஃப் த டேஞ்சரஸ் ரோட்ல நான் பைக்ல போயி ஓ நைட் 9 மணிக்கு மாட்டுன கதைய பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். பேசிக்கா கீழ விழுந்தா கிட்டத்தட்ட 100 அடி கீழ விழுவோம். கீழ அவ்ளோ ஆழமான ரிவர் இருக்கு. நைட் 9 மணிக்கு மாட்டுனேன். திடீர்னு ஒரு 100, 150 ஆடு குறுக்க வந்தது. பயங்கரமா இருந்ததுங்க சீரியஸா. என் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒன் ஆஃப் த அட்வென்ச்சர்ன்னு நான் சொல்லுவேன். இப்ப நம்ம இருக்கிறது வந்து சித்குல் அப்படின்னு சொல்லி வில்லேஜ். கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு நான் போயிருந்தேன் பேசிக்கா. ஸோ மண்டி டூ மண்டி அப்படின்னு சொல்லிட்டு 700 கிலோமீட்டர்ஸ் கோல்ல 4 நாள்ல முடிக்கணும்னு அர்ஜென்சில நான் வந்து கிளம்புனேன். ஆனா நாளே வந்து பைக் பஞ்சர் ஆயிடுச்சு. ஸோ 70 கிலோமீட்டர் தான் முதல் நாள் வந்து என்னால ரைட் பண்ண முடிஞ்சது. ஸோ 2வது நாள் ஒரு ரொம்ப லாங் டிரைவ் எடுக்கிற ஒரு சிச்சுவேஷன்ல நான் இருந்தேன். அதனால தான் நைட்டு 9 மணிக்கு நான் மாட்ட வேண்டிய சிச்சுவேஷன் ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப பயந்தேன். இட் மீன்ஸ் என்னால முடியும் முடியும் ஜெய் நீ போயிருவேன்னு எனக்குள்ளேயே நான் சொல்லிக்கிட்டு விளையாட்டுத்தனமா நான் வந்து பண்ணி முடிச்சது தான் சித்குல் ரைடுன்னு நான் சொல்லுவேன். அண்ட் ஏன்னா அடுத்தடுத்து எனக்கு ட்ராவல் பிளான்ஸ் நெறைய இருந்தது. இது ஒரு கமிட்மெண்ட்காக நான் சித்குல் போகணுன்றதுக்காக போனதுனால தான் நான் இவ்வளோ ரஷ் பண்ணேன். பேசிக்கா நைட்ல டிரைவ் பண்றத நானுமே அ சப்போர்ட் பண்ண மாட்டேன். ஆனா ஏன் சப்போர்ட் பண்ண மாட்டேன்னா, இந்த ஒரு ஹாரிபிளான எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் தான். ரொம்ப பயமா தான் இருந்தது. காலைல தான் என்ன ரியலைஸ் பண்ணேன், எவ்வளோ ஆழமான ஒரு இடம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ரிவரே 100 அடி கீழ தான் இருக்குது அந்த ரோட்ல. ஸோ அப்படி கஷ்டப்பட்டு போய் தான் இந்த அழகான வில்லேஜ நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். சித்குல் லைஃப்ல ஒரு டைம்னாச்சும் எல்லாருமே போணுங்க. கண்டிப்பா. அவ்ளோ அழகு, அவ்ளோ அழகு. சொன்னா நம்ப மாட்டீங்க. பார்த்தா மட்டும் தான் உங்களால அத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். முடிஞ்சா சித்குல் விசிட் பண்ணுங்க. கொஞ்சம் டஃப் தான் ரீச் ஆகுறது. ஆனா போயிட்டீங்கன்னா சொர்க்கம்.